அசிங்கப்பட்டான் டோனி, கேவலப்பட்டான் டோனி, அவமானப்பட்டான் டோனி, செருப்பால் அடிக்க வேண்டும் டோனி. சிஎஸ்கேக்கு திரும்ப நம்ம மக்கள்லாம் செருப்படி விழுகிற மாதிரி எங்கிட்டு திரும்பினாலும் டோனியை போட்டு அடி அடிச்சு நவுத்திக்கிருக்காங்க. அவரோட ரிட்டையர் ஆயிடுச்சு, தாத்தா வீட்டுக்கு உட்கார வைங்க அப்படின்னு நிறைய ட்ரோல் பார்த்துட்டோம், நிறைய சப்போர்ட்ஸும் பார்த்துட்டோம். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த டெஸ்ட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த படத்தை எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஓகே, இன்னைக்கு நான் வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிஎஸ்கே விஸ் தோனி, தோனி விஸ் சிஎஸ்கே. சிஎஸ்கே வந்து வெளியே போய் தனியாக ஒரு டீம் அமைக்க போறாரா, அதுக்காக தான் இந்த பாலிடிக்ஸ் பண்றாரா, சிஎஸ்கே எதுக்கு தோக்க வைக்கிறாரு, வேணும்னே தான் பண்றாரா, இல்லை அவரோட ஆளுமை அதாவது அவரோட தலைமை போயிருச்சு அதுக்காக அந்த வேலைலாம் பார்க்குறாரா அப்படின்ற பல கேள்விகள் நம்ம சைட்ல இருந்து கான்ஸ்பிரசி தியரி சொல்லுவாங்கல்ல, ஸோ கான்ஸ்பிரசி தியரியில விஷயங்களை எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அசிங்கப்பட்டான் டோனி, கேவலப்பட்டான் டோனி, அவமானப்பட்டான் டோனி, செருப்பால் அடிக்க வேண்டும் டோனி. ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ சட்டை மாறணும் ஒரு பப்ல ரிவ்யூ பண்ணுறேன் பேரில் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறையா நல்ல படங்களை கூட அவருக்கு ஃபேவர் ஆகிக்கல அப்படின்றக்காக ஒரு இது இப்போ என்ன ரிவ்யூ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ஒரு தரப்பு காசு கொடுத்து எங்கள் படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஜென்யூனான ரிவ்யூஸ்லாம் என்ன இருக்காங்க, நாங்களாம் 90s கிட்ரா, டிவி காலைல 10 மணிக்கு போடுறோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ரிவ்யூவே போடுவாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் வருவாப்புல சன் டிவியில், ஒரு வளர்ந்த மனிதர் வருவாப்புல வந்து ரிவ்யூ கொடுப்பாரு. ரிவ்யூனா அதான்டா ரிவ்யூ, நாகரிகமாகவும் அற்புதமாகவும் ஒரு யூனிக்காகவும் இருக்கும். ஸோ இப்போ கொடுக்குறாங்க பாரு ரிவ்யூ, ப்ரோ நம்மளே ஒரு கிட்டத்தட்ட ரிவ்யூ கொடுத்துட்டு தான் இருக்கோம். சரி ஓகே, காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிறோம். இந்த மனிதர் வந்து அந்த காலத்து மனிதர் தான், எங்களுக்கும் முந்தைய மனிதர் தான். ஆனால் ரிவ்யூன்ற பேரில் பல படங்களை கொண்டு போச்சிருக்காப்புல. இவரே ஒரு படம் எடுத்தாப்புல, அந்த படம் அதுக்கு மேலே நாசமாக போச்சு. சரி ஓகே, இந்த ப்ளூ சட்டன் மாறணும் ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா, டிவி கட்சிக்காரங்க அதாவது ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் இன்னும் அவனுக்கு தொண்டர்களாக மாறினாங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. ஸோ அரசியல் தெரியல பயவலைக்கு, ஏதோ பண்ணுறோன்ற பேரில் பண்ணுறாங்க. குட் பேட் அக்லி இந்த படத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போய் விஜய் கத்திருக்கிறதுக்காக அஜித் ஃபேன்ஸோட தர்ம அடி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, ப்ளூ சட்டை மாறன் போட்டிருக்காப்புல. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுறோம். அடுத்த நியூஸில் என்ன வருது அப்படின்னா, திமுக கட்சிக்காரங்க முக்காடு போட்டு உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு தலை விஜய்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். அதுக்கும் கீழே போகிறோம், டிவிகாவோட அஃபிஷியல் பேஜஸ் இருக்குல்ல, அதுலேருந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஓபிஎஸ் வந்து உள்ளே புகுந்து நான் உடன்பரப்போட புத்தி அப்படின்ற மாதிரி இவனுங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்கானுங்க. இந்த 3 போஸ்ட்டு எனக்கு அடுத்தடுத்து ஸ்க்ராலில் வந்துச்சு. எந்த நியூஸ் தான் உண்மை? ஸோ இதான் கேள்வி. ப்ளூ சட்டர் மாறுன்றது வந்து அஃபிஷியலான ஒரு அக்கௌண்ட்ல வந்து போட்டிருக்காப்புல. அப்போ அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவர் ஒரு கரெக்டான விஷயங்கள் தான் ஷேர் பண்ணணும். அப்போ அவர் அந்த மாதிரி ஷேர் பண்ணுறாருன்னா, டிவிகா தரப்புல வந்து வேற மாதிரி ஷேர் பண்ணுறாங்க. உண்மையான விஷயம் எப்படா மக்கள்கிட்ட கொண்டு கொடுப்பீங்க? எதனாண்டா எடுத்துக்கிறது? இப்போ டிவிகா கட்சிக்காரங்க உள்ளே புகுந்து தேவையில்லாத வேலை பார்த்து அடிவான ஆகலாம், இல்லை உடன்பரப்புகள் உள்ளே போய் பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்களா? ஸோ இந்த 2 விஷயத்துல எது உண்மைன்றது உங்ககிட்டே விட்டுறேன், நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அவேர்னஸ் இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ப்ரோ சிஎஸ்கே விஸ் டோனி பற்றி பேசலாம் தானே வீடியோ பேசினேன், இப்போ என்ன சம்மந்தமே இல்லாமல் டிவிக்காவை பற்றி உடன்பரப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. சரி ஓகே, மேட்டருக்குள்ள போகலாமா? சிஎஸ்கே அடுத்தடுத்து தோத்துக்கிட்டே இருக்குது, பயங்கரமாக கோட் ஆகிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாலுக்கு ஒரு 500 மரக்கன்றுகள் நட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்திருக்காங்க கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஆட்கள். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸை பாருங்க. சிஎஸ்கேக்கு இப்போ 25,500 மரக்கன்றுகள் நடணும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பாலுக்கு வந்து 500 மரக்கன்று அப்படின்னா 51 பால் இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால 25,500 மரக்கன்றுகள் நடணும்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து தக்லைஃபா வந்து நியூஸ் சேனல் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, மரம் வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ சிஎஸ்கே உள்ளுக்குள்ள இருந்தே செதுலா செதுக்கிட்டு இருக்குது யாரு அப்படின்னா தோனி அவர்கள் தான். தோனிக்கு ஒரு சும்மா ஃபயர் விட்டுட்டு வந்துட்டு நீ சிங்கம் தான் ட்ரெய்லர்லாம் போட முடியாது, உனக்கெல்லாம் பூஸ்டப் பண்ணி நீங்கள் வந்தீங்கனாலே அப்படியே பின்னாடி பிஜிஎம்லாம் போட்டுட்டு அதெல்லாம் மட்டும் பத்தாது, மேட்சை ஜெயிச்சு கொடுக்கணும், என்ன நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு லாயலாக இருந்த சிஎஸ்கே ஃபேன்ஸே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே நின்ற நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கிரவுண்டை கூட்டிட்டு இருக்கிறான ப்ரோ, என்னத்த ப்ரோ பண்ணுறது? டோனி வந்து அவராச்சும் அடிப்பாருன்னு பார்த்தா அவர் சிங்கிள்ஸ் கூட அடிக்க மாட்டேங்கிறார். டெஸ்ட் மேட்ச் ஆடுறானுங்களே, அவன் 8 ஓவரில் முஸ்டானே, நம்ம என்னன்னா லொட்டு தட்டுறான். ஐயோ கடுப்பேற்றிட்டானுங்கண்ணே, 30,000 ஓகையா. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இது ஒரு பிஸ்னஸ். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கிரிக்கெட் வந்து ஆடுறவங்க ஒரு டீமுக்காக ஆடுறாங்கன்னு. டீமுக்காகலாம் ஆடலை. அங்கே எடுக்க போகிறது ஏலம். ஒரு டீமுக்காக ஆடுறேன் வந்து நான் ரொம்ப நல்லா ஆடுறேன், என் பிளேயர்ஸ் நல்லா பிளேயர் ஆடுறாங்க, அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை போட்டு இவனுக்கு இவ்வளோ தான் சம்பளம், நீ நல்லா விளாட்ற, ஓகே நீ எக்ஸ்ட்ரா நல்லா விளாண்டுனா உனக்கு வந்து போனஸ் பாயிண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வேலைக்கு அவங்க போல.
அங்கே ஏலம் எடுத்துட்டு இருக்கானுங்க. அந்த டீம்ல இருந்து ஒருத்தவங்க தூக்கு, இந்த டீம்ல ஒருத்தவங்க தூக்கு, அடுத்த நாட்டுல இருந்து தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏலம் எடுத்து ஒரு சீட்டு கம்பெனி மாதிரி நடத்துறாங்க. ஒரு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓப்பனாக நடக்கக்கூடிய இந்த ரம்மி சர்க்கிள் மாதிரி இதுவும் ஒரு ஓப்பனான ஒரு. ஸோ அதை வேற மாதிரி கொண்டு போயிட்டானுங்க. ஏன்னா இந்த சிஎஸ்கேன்ற மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்க டைமிங்கில் இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்குள்ள எப்படி தெரியுமா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறானுங்க. அந்த டெஸ்ட்ன்ற படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி கிட்ட இதில் புழங்குது. ஒட்டுமொத்தமாக அந்த ஐபிஎல் மேட்ச் வச்சு ஒரு 50,000 கோடி புழங்குது. பிஸ்னஸ் இருக்கக்கூடிய ஒரு டேன் ஓவர் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இந்த ஐபிஎல்ன்றது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இது கிரிக்கெட்டுன்னு சொல்லிட்டு. 5,000 எனக்கு தெரிஞ்ச 5,000 15,000 மேலே டிக்கெட் காசு கொடுத்து போய் பார்க்குறானுங்க. ஐயோ கடுப்பேத்திட்டானுங்கண்ணே. 30,000 ஓகையா. அவனுங்க ஃபுல்லாக வெளியே வந்து கதறானுங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. தோனி அவர்களுக்கு நேரத்துக்கு ரிட்டையர் ஆகிருக்கணும். அவர் ஐபிஎல் அவர் வந்து கிரிக்கெட்டுக்குள்ளே வரும்போது அவர் கேப்டன் ஆகும்போது சச்சின் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்களே பெரிய டிக்கெட்லாம் அதெல்லாம் சரி வராது. இதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் மாற்றணும், ஆட்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி புரட்சியை உருவாக்குறதா டோனி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. தோனி MS தோனி படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. இப்போ ஐபிஎல்ல அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கானுங்க. அவனுங்கள முன்னாடி கொண்டு வராமல் ஏன் இப்போ தோனி அங்கேயே உட்காந்துட்டு இருக்காப்புல. அதுக்கு தோனி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து சிஎஸ்கே வந்து என்னை விடாது, நான் சக்கர நாற்காலியில் உட்காந்தா கூட என்னை கொண்டு போய் ஐபிஎல் நிப்பாட்டி வைப்பாங்க. ஏன்னா இவரை வச்சு முதலீடு போடுறாங்க. சிஎஸ்கேனா அதோட முகமே தோனி அவர்கள் தான். அதே மாதிரி RCBனாலே அவரோட முகம்னா விராட் கோலி தான். இதுதான் எழுதப்படாத விதி. தன்னுடைய கேப்டனாக இருந்தாலும் சரி, கேப்டன்ஷிப்பாக இல்லாமல் ப்ளே பண்ணாலும் சரி, இவங்க தான் இந்த இதுக்கு அடையாளம் மாதிரி, பிராண்டு மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கே ஆர்சிபி வச்சுமே பல பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்க தோத்து போயிட்டு இருக்காங்க. 18 வருடங்களை தோத்து போயிட்டு இருக்காங்க. இந்த வருடம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ வாய முடுறான், நம்ம வாய் வச்சா விளங்கவே மாட்டுது. ஓகே, இப்போ சிஎஸ்கே மேட்டருக்கு வருவோம். சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போது தோனி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. தோனி அவர்களுடைய ஃபேன்ஸ்லாம் வெறிகுண்ட வெங்கையாக இருக்குது. ஒரு தடவை கடுப்பாக இருந்திருக்காங்க. என்ன மேட்டர் சொல்லிட்டேன், தன்னுடைய ஓன் சிட்டிக்கு தன்னுடைய ஒரு டீம் உருவாக்கணும். இப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒரு டீம் எடுக்கிறனால நடிகரான ஷாருக் கான் வந்து ஒரு டீம் எடுக்கிறாப்புல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு டீம் எடுக்கிறாங்க. பொலிட்டீஷியனோட வாரிசு கூட ஒரு டீம் எடுக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சன்ரைஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதே மாதிரி தோனிக்கும் தனி டீம் உருவாக்குறதுக்கான பிளானிங் இருக்குது. அப்போ இவர் சிஎஸ்கே விட்டு வெளியே போய் தனியாக ஒரு கேப்டன்ஷிப் தனக்குன்னு ஒரு டீம் உருவாக்குனா தான் அதை பண்ண முடியும். இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஆனால் சிஎஸ்கே அவரை விட மாட்டுதுன்றதான் மேட்டர் அந்த நியூஸில். என்னை நான் என்ன ஆனாலும் சரி நீ சிஎஸ்கே விட மாட்டுதுன்னு சொல்லி, அப்போது நீ விரட்டி விடணும்னா என்ன பண்ணணும்? ஒரு மேனேஜர் இருக்காரு. நான் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மேனேஜர் எனக்கு வேலைக்கு மேலே வேலை கொடுத்துட்டே இருக்காரு. எனக்கு இன்னொரு கம்பெனியில் நல்ல ஆஃபர் கொடுக்குறாங்க. இங்கே 1 லட்ச ரூபா சம்பளம்னா அங்கே 10 லட்ச ரூபா சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்க. அது இத்தனைக்கும் அதில் வந்து எனக்கு மெயின் போர்ஷன் வேறு கொடுக்குறாங்க, ஷேரிங் வேறு கொடுக்குறாங்க. அந்த ப்ராஃபிட் எனக்கு நிறைய கிடைக்கும். இதனால நான் சீக்கிரமாக பணக்காரனாகலாம். அங்கே என்னோட பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் போது அந்த கம்பெனிக்கு போகணும்னா இந்த கம்பெனி என்னை விடவே மாட்டுது. ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு தொலைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அக்ரிமெண்ட்டை எப்படி உடைக்கிறது? அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த அக்ரிமெண்ட்டை அவனே கிழிச்சு போட்டு வெளியே போடானா என்ன அவனே விரட்டி விட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, வேலையை ஒழுங்காக பார்க்கக்கூடாது. வேலை ஒழுங்காக பார்க்குறவனே ஒழுங்காக பார்க்கக்கூடாது. நல்லா வேலை பார்க்குறவனு தூக்கி பின்னாடி போட்டு நீ அடுத்த பெஞ்சில் உட்காரு, நீ இந்த பெஞ்சில் உட்காரு, நீ டீ எடுத்துட்டு வா, நீ கப் எடுத்துட்டு வா, நீ சீலிங்கில் ஒற்றையடி, இந்த மாதிரிலாம் செஞ்சால் அந்த கம்பெனி லாஸ் ஆகும். அப்போ என்ன, அந்த கம்பெனி ஓனர் பார்ப்பாரு, இதுக்கெல்லாம் காரணம் யாரா? அந்த மேனேஜர் தாங்க. அந்த மேனேஜர் யாருங்க? அந்த மேனேஜர் தூக்கி வெளியே போடுறாங்க, இனிமேல் ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கையெழுத்து போட்டு வெளியே அனுப்பி விட்ருவாங்க. இந்த வேலையை தான் சிஎஸ்கேல நம்மளுடைய தோனி பண்ணிக்கிட்டு இருக்காரோன்னு கான்ஸ்பிரசி தேரி சொல்லுது. இது எதுவுமே தெரியாமல் அது அக்குறியாட்டம் சுற்றிக்கிட்டு இருக்க இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு சொல்கிறேன், ஏன்டா அப்படி இருக்கீங்க? என்ன நடக்குது உங்களை சுற்றி? என்ன நடக்குது தெரியாமல் ஒரு சாம்பி மாட்டா இருக்காதீங்கடா, எல்லோ டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு. உண்மைட்டா நீங்கள் பாவம்டா. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராதான் போய் நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போனீங்க நீங்கள். சரி, ஓகே, அது உங்கள் பர்சனல். இப்போ மேட்டர் என்ன அப்படின்னா, ருத்ராஜ் இருக்காப்புல இல்லை, அவர் தான் புதிய கேப்டனாக வந்தாப்புல. அவர் கீழே அவர் நின்றுட்டு விளையாடுறதுனால இப்படி பண்ணுறாரு போல. ஒருவேளை அவர் கேப்டன்ஷிப்பை பிடுங்கனால சிஎஸ்கே ஜெயிக்க விடாமல் ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. சரி, இந்த மனுஷனை பிராண்ட் பண்ணி சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பிராண்டாக வச்சிருக்கோம். இவர் வெளியே போயிட்டாருன்னா நிறைய வியாபாரம் இருக்காது, நமக்குன்னு ஒரு டீமுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்காது. அப்போது திருப்பி கேப்டன்ஷிப்பை கொடுத்துருவோன்னு இருக்காரு. ருத்ராஜுக்கு கை முறிவு, இடுப்பு முறிவுன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சுட்டு திருப்பி கேப்டன்ஷிப்பை கொடுக்குறாங்க. இவன் என்ன நினைக்கிறாரு, டோனி, ஏண்டா நானே உங்கள் டீம் விட்டு எப்படா வெளியே போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் திருப்பி எனக்கு கேப்டன்ஷிப்போட கொடுத்து உட்கார வைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. இதுபோல தான் இந்த அரசியல், இந்த பாலிடிக்ஸு, இந்த பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட எல்லா இடங்களையுமே இந்த மாதிரி ஒரு அஜெண்டா போயிட்டுருக்கு. அதை மைன்யூட்டாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சிடும். ஆனால் அதை விட்டுவிட்டு தோனி எப்படி அப்படின்னு சொல்லுவீங்க, தோனி வந்தால் எல்லாமே ஆட்ட நாயகன்றா, எல்லாம் கிழிச்சிரும் வர்றா அப்படின்னு. இப்படிலாம் கிடையாது. அவர் நல்லாவே விளையாண்டு ஜெயிக்க வைக்க முடிஞ்சாலும் பண்ண மாட்டாப்புல. அவர் மைண்டில் ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னா,
நீயாவது நானாவது நீங்கள் பாட்டு கத்திட்டு இருக்கீங்க, எனக்கு தனி டீமை உருவாக்கி நான் வேற மாதிரி பிஸ்னஸ் ஐடியா வச்சிருக்கேன், நீங்கள் என்னடா என்னை திருப்பி இங்கேயே உட்கார வச்சுட்ருக்கீங்க, குண்டை செட்டிலே குதிரை ஓட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு விரக்தி ஆகுது. உங்களுக்கே புரியுன்னு நினைக்கிறேன். அவர் அடுத்த லெவலுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் இன்னமும் அவர் சிஎஸ்கேல உட்கார டிஷர்ட்டை போட்டு ரோட்டில் இறங்கி ஆட சொல்லிட்டு இருக்கீங்க, அதாவது கிரவுண்டில் இறங்கி ஆட சொல்கிறீங்க. இதான் மேட்ரு, சிம்பிளான மேட்ரு. இது வெறும் கான்ஸ்பிரசி தியரி, இது உண்மையெல்லாம் கிடையாது, எல்லாம் கான்ஸ்பிரசி தியரி அப்படி சொல்லி தான் எஸ்கேப் ஆக வேண்டியதாக இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லை ஆளில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தோனி அவர்கள் இப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறாரா, இல்லை அவரும் நீ சிங்கம் தான் சொல்லி பாட்டு போட்டு ஃபயர் பண்ணுறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அனுபவத்துல சொல்றேன், போயிடுவோம் எல்லா டீசெண்டா கிளம்பிடுவோம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் இப்போ தெரியுமே உங்களுக்கு, பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா, தோனி தான் சிஎஸ்கேக்கு சித்தப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அர்த்தம் புரியுதா?